தீபாவளிக்கு சொந்த ஊர் செல்பவர்களுக்கு ஏதுவாக தீபாவளிக்கு மறுநாளான அக்டோபர் 21ஆம் தேதியும் விடுமுறை அறிவிப்பு. கல்வி நிறுவனங்கள், அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு விடுமுறை அறிவித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தீபாவளி பண்டிகையை கொண்டாட சென்னையிலிருந்து ஏராளமானோர் சொந்த ஊர்களுக்கு செல்வதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஜிஎஸ்டி சாலையில் ஆமை வேகத்தில் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அலைமோதியது. சிறப்பு பேருந்துகளிலும் கூட்டம் நிரம்பி வழிந்தது. சொந்த ஊர் செல்லும் மக்களால் சென்னை, எழும்பூர், சென்ட்ரல் மற்றும் தாம்பரம் ரயில் நிலையங்களில் கூட்டம் அலைமோதியது. முன்பதிவில்லா ரயில்களில் போட்டி போட்டு பயணிகள் இருக்கையில் இடம் பிடித்தனர். சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு செல்லும் மக்களால் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. தீபாவளி பண்டிகையை ஒட்டி இயக்கப்படும் சிறப்பு பேருந்துகளில் அமைச்சர் சிவசங்கர் ஆய்வு செய்தார். கோயம்பேடு மற்றும் கிளாம்பாக்கத்தில் ஆய்வு செய்த அவர் பயணிகளிடம் பிரச்சனைகளை கேட்டறிந்தார். தனியார் பேருந்துகளை விட அரசு பேருந்துகளில் அதிக மக்கள் பயணம் மேற்கொள்வதாக அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். காரில் செல்பவர்கள் OMR, ECR சாலையை பயன்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். தீபாவளி பண்டிகையை ஒட்டி தெற்கு ரயில்வே சார்பில் 147 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகிறது. அக்டோபர் 16 முதல் 22ஆம் தேதி வரை சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. தீபாவளி பண்டிகைக்கு 2 தினங்களே உள்ள நிலையில் கடை வீதிகளில் மக்கள் குவிந்தனர். நெல்லை, கோவை, மதுரை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் விற்பனை களை கட்டியது. வணிக நோக்கங்களுக்காக சொந்த வாகனங்களை வாடகைக்கு பயன்படுத்தினால் 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என போக்குவரத்து துறை எச்சரித்துள்ளது. தீபாவளி போன்ற பண்டிகை காலங்களில் சட்டவிரோத வாடகை கார் சேவைகள் அதிகரிப்பதை தடுக்கும் வகையில் நடவடிக்கை. தீபாவளி பண்டிகையை ஒட்டி சென்னையில் 18,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வகையில் சிறப்பு ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி பட்டாசுகள் வெடிக்கக்கூடாது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. தீபாவளி பண்டிகையை ஒட்டி டெல்லியிலும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நீண்ட தூரத்திற்கு வாகனங்கள் ஊர்ந்தபடி சென்றன. தென்காசியில் கொட்டி தீர்த்த கனமழையால் குற்றால அருவிகளில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது. நடைபாதையை கடந்து வெள்ளம் ஆர்ப்பரித்து சென்றதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் தொடர்பாக வரும் 22ஆம் தேதி முதல்வர் ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொள்கிறார். சட்டப்பேரவையில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் 1 சவரன் தங்கம் 97,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதால்
பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஒரே நாளில் தங்கம் சவரனுக்கு 2400 ரூபாய் ஏற்றம் கண்டுள்ளது. தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து வரும் நிலையில் விற்பனை 30% வரை குறைந்துள்ளது. தங்கம் மற்றும் வைர நகை வியாபாரிகள் சங்க செயலாளர் சாந்தகுமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஆணவ படுகொலைகளை தடுக்க தனி சட்டம் இயற்றும் வகையில் பரிந்துரை வழங்க ஓய்வு பெற்ற நீதிபதி KN பாஷா தலைமையில் தனி ஆணையம் அமைப்பு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இது குறித்து தேவையான பரிந்துரைகள் அளிப்பதற்காக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி திரு KN பாஷா அவர்கள் தலைமையில் சட்ட வல்லுநர்கள், முற்போக்கு சிந்தனையாளர்கள், மானுடவியல் அறிஞர்களை கொண்ட ஒரு ஆணையம் அமைக்கப்படும் என்பதை என்னுடைய முக்கியமான அறிவிப்பாக இம்மாமன்றத்தில் அறிவிக்கிறேன். தமிழக அரசின் அலட்சியம் காரணமாகவே இருமல் மருந்து குடித்து 25 குழந்தைகள் உயிரிழந்திருப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தொடர்ந்து முறைகேட்டில் ஈடுபட்ட ஸ்ரீ சன் பார்மா நிறுவனத்தை கண்காணித்து அரசு நடவடிக்கை எடுக்காதது ஏன் எனவும் கேள்வி எழுப்பினார். மத்திய பிரதேசத்தில் 24 குழந்தைகள் இறப்புக்கு காரணமான கோல்ட்ரிப் மருந்து ஆலையின் 120 மருந்துகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இருமல் மருந்து விவகாரம் தொடர்பாக அதிமுக கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதிலளித்துள்ளார். இந்த சந்தேகத்திற்குரிய அந்த கோல்ட்ரிப் சிரப் யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்களோ அதை விற்பனை செய்யக்கூடாதுன்னு சொல்லி மாநில அரசு, நம்முடைய தமிழ்நாடு அரசு உடனடியாக சேல்ஸை பேன் பண்றாங்க. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்காக எடப்பாடி பழனிசாமி அரசியல் செய்வதாக அமைச்சர் சிவசங்கர் விமர்சித்துள்ளார். பெண்களுக்கு செல்போன், இருசக்கர வாகனம் கொடுப்போம் என்றார்கள், கொடுத்தார்களா என்றும் கேள்வி எழுப்பினார். 4 நாட்கள் நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. தமிழக சட்டப்பேரவையில் மொத்தம் 16 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. தாவேகாவின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய கோரி நீதிமன்றத்தில் மனு. தாவேகா அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அல்ல என்பதால் அங்கீகாரத்தை ரத்து செய்ய கோரிக்கை எழுப்ப முடியாது என தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து விசாரித்த சிறப்பு விசாரணை குழு அலுவலகத்தில் எரிந்த நிலையில் 32 GB பென்டிரைவ் மீட்பு. பென்டிரைவ் ஆவண நகல்கள் தீயிட்டு எரிக்கப்பட்டதற்கான காரணம் குறித்து அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். கரூர் கூட்ட நெரிசலின் போது ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மீது தாக்குதல் நடத்திய விவகாரம். கைது செய்யப்பட்ட தாவேகா சேலம் மாவட்ட செயலாளர் வெங்கடேசனுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் திருமாவளவனின் காரில் இருசக்கர வாகனம் உரசியதாக வழக்கறிஞர் தாக்கப்பட்ட விவகாரம். இருதரப்பு மீதும் எந்த அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது, சம்பவ இடத்தில் போலீசார் என்ன செய்தனர் என உயர்நீதிமன்றம் சரமாரியாக கேள்வி எழுப்பியது. தமிழகத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகளைப் போல தனி வீடுகளுக்கு பார்க்கிங் கட்டாயம் என அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. 3300 சதுரடி வரையிலான தனி வீடுகளில் 2 பைக், 2 கார்கள் நிறுத்தும் இடம் ஒதுக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மதுரை மேயர் இந்திராணியின் ராஜினாமா கடிதத்தை ஏற்பதாக மாமன்ற துணை மேயர் அறிவித்துள்ளார். மதுரை மாநகராட்சியில் 150 கோடி ரூபாய் வரி முறைகேடு எதிரொலியாக இந்திராணி மேயர் பதவியை ராஜினாமா செய்தார். 2018ஆம் ஆண்டு உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடி அடித்து நொறுக்கப்பட்ட வழக்கு. தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகிகள் 12 பேரை விடுதலை செய்து உளுந்தூர்பேட்டை சார்பு நீதிமன்ற நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார். ஊட்டி, கொடைக்கானலில் பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்த தடை விதித்த வழக்கு. பிளாஸ்டிக்கிற்கு பதில் வேறு பொருட்களை பயன்படுத்த முடியுமா என நவம்பர் 14ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய சுற்றுச்சூழல் துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. போக்சோ வழக்கில் பாதிக்கப்படும் அனைவருக்கும் மருத்துவ பரிசோதனை தேவையில்லை என தமிழக டிஜிபி சுற்றறிக்கை வெளியிட்டுள்ளார். காயத்தின் தன்மை அடிப்படையில் மருத்துவ பரிசோதனை போதுமானது என அறிவுறுத்தியுள்ளார்.
திருப்புவனம் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டார். காவல்துறை வாகன ஓட்டுநர் ராமச்சந்திரனை சிபிஐ கைது செய்தது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் கேபிள் வயர் பதிப்பதற்காக தோண்டப்பட்ட குழியில் சிறுவன் சிக்கி தவித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொது பாதையில் தனியார் நிறுவன ஊழியர்கள் கேபிள் பதிப்பதற்காக குழியை தோண்டிவிட்டு மூடாமல் சென்றுள்ளனர். தொடர் மழையால் குழியில் மழைநீர் தேங்கிய நிலையில் 5ஆம் வகுப்பு மாணவன் சக்தி பள்ளிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது எதிர்பாராத விதமாக அந்த குழியில் விழுந்துள்ளான். கால் குழியில் சிக்கிக் கொண்டதால் வெளியே வர முடியாமல் அலறியுள்ளான். சிறுவனின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் நீண்ட நேரம் போராடி அவனை பத்திரமாக மீட்டனர். திருவாரூரில் கனமழையால் பாதிக்கப்பட்ட குறுவை நெற்பயிர்களை கணக்கெடுக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். அறிக்கை சமர்ப்பித்த பிறகு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். காலி மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தை அமல்படுத்த கால அவகாசம் நீட்டிக்கப்பட மாட்டாது. நவம்பர் 30ஆம் தேதிக்குள் மாநிலம் முழுவதும் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சாலைகள், தெருக்களில் உள்ள சாதி பெயர்களை நீக்குவது குறித்து கருத்து கேட்பு மற்றும் ஆய்வுகள் மேற்கொள்ள மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அனுமதி அளித்துள்ளது. சாதி பெயர்களை மாற்றுவது குறித்து இறுதி முடிவு எதுவும் எடுக்கக்கூடாது எனவும் உத்தரவிட்டுள்ளது. தென்காசியில் தெருநாய்கள் கடித்ததில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது தெருநாய்கள் கடித்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருதூர் அருகே சாலையோர மரத்தில் அரசு பேருந்து மோதி விபத்திற்குள்ளானது. மரத்தில் மோதிய அரசு பேருந்து மீது பின்னால் வந்த லாரியும் மோதியதில் 20க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்தனர். டெல்லியில் பிரதமர் மோடியுடன் இலங்கை பிரதமர் ஹரிணி அமரசூரியா சந்திப்பு. கல்வி, மீனவர்களின் நலன் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தியதாக பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே மின்னல் தாக்கி உயிரிழந்த 4 பெண்களின் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் செயல்பட்டு வந்த டாஸ்மாக் கடைக்கு சீல் வைக்கப்பட்டது. சிட்கோ இடத்தில் வணிக நிறுவனங்கள், தொழிற்சாலைக்கு மட்டுமே அனுமதி உள்ளதாக கூறி வருவாய்த்துறையினர் சீல் வைத்தனர். மாதாந்திர பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். சபரிமலை துவாரபாலகர் சிலையில் தங்க கவசம் பொருத்தப்பட்டது. துவாரபாலகர் சிலையில் தங்கம் மாயமான விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் கோவில் நடை திறக்கப்பட்டு தங்க கவசம் பொருத்தப்பட்டுள்ளது. சபரிமலை தங்க கொள்ளை வழக்கில் கைதான உன்னிகிருஷ்ணனுக்கு வரும் 30ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. பத்தனம்திட்டா நீதிமன்றத்திலிருந்து வெளியே அழைத்து வரும்போது பாஜக பிரமுகர் ஒருவர் செருப்பு வீசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பேர் இருந்த குஜராத் அமைச்சரவை 26 பேர் கொண்ட அமைச்சரவையாக விரிவடைந்துள்ளது. கிரிக்கெட் வீரர் ரவீந்திர ஜடேஜாவின் மனைவி ரிவாபா ஜடேஜாவும் அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். பீகாரில் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாததால் பாஜக பிரமுகர் ஒருவர் கதறி அழுதார். தற்கொலை செய்து கொள்வேன் எனவும் மிரட்டிய காட்சிகள் வைரலாகி வருகிறது. कोई यही मंजूर है जो अजय झा का हम बलि ले ले तो पार्टी इसी में खुश होगी। तो मैं पार्टी नेतृत्व को मैं आप लोग के माध्यम से कहना चाहता हूँ, मैं आपको बलि देने के लिए तैयार हूँ। मैं बहुत आहत हूँ, मैं कब क्या रूप ले लूंगा।
கர்நாடகாவில் நடக்கும் கணக்கெடுப்பு குறித்து இன்ஃபோசிஸ் நிறுவனர் சுதாமூர்த்திக்கு விவரம் தெரியாது என கர்நாடக முதல்வர் சித்தராமையா விமர்சித்துள்ளார். கர்நாடகாவில் நடக்கும் கணக்கெடுப்பில் நாங்கள் பங்கேற்க மாட்டோம் என சுதாமூர்த்தி கூறியிருந்த நிலையில் சித்தராமையா பதிலளித்துள்ளார். முதல் முறையாக மகாராஷ்டிர மாநிலம் நாசிக் வானில் பறந்த தேஜஸ் மார்க் 1A போர் விமானத்திற்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தேஜஸ் மார்க் 1A போர் விமானத்தின் 3வது உற்பத்தி அலகை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் திறந்து வைத்தார். சத்தீஸ்கர் முதல்வர் விஷ்ணு தேவ் சாய் முன்னிலையில் 208 நக்சல்கள் சரணடைந்தனர். துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்களோடு சரணடைந்த அவர்களை பொதுமக்கள் மலர்கொத்து வழங்கி வரவேற்றனர். ஆந்திர மாநிலம் பவானிபுரம் பகுதியில் சுவாமி ஊர்வலத்தில் ஏற்பாடு செய்திருந்த டிஜே சத்தத்தால் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்தது. 7 பேர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கர்நாடகாவின் தலகாவேரியில் தீர்த்தோற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறும் இந்த நிகழ்வில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகாரில் பால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தினர். சோதனையில் சுமார் 20,000 லிட்டர் அளவுள்ள கலப்பட பாலை அதிகாரிகள் பறிமுதல் செய்து கீழே கொட்டி அழித்தனர். உத்தரகண்ட் மாநிலம் பத்ரிநாத் அருகே காஞ்சன் கங்கா மலையின் மேல் உள்ள குபேரா மலை பகுதியில் பனிச்சரிவு ஏற்பட்டது. மலை உச்சியிலிருந்து ஒரு பெரிய பனிப்பாறை உடைந்து கீழே விழும் பரபரப்பு காட்சி வெளியாகியுள்ளது. அமெரிக்காவின் ஹவாய் மாகாணத்தில் உள்ள பிளாயூயா எரிமலை வெடித்து சிதறியது. எரிமலை குழம்புகள் சிவப்பு நிறத்தில் ஆறாக ஓடிய காட்சி வெளியாகியுள்ளது.